السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان وما لم يشأ لم يكن لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. ما شاء الله كان وما لم يشأ لم يكن لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر أولئك هم المفلحون. فقال نبينا صلى الله عليه وسلم: اتقي دعوة المظلوم. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. புவிவாழ்வு புனிதன் பெற ஃபுர்கானை புவிக்கழித்த பேருபகாரி அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உரித்தாகட்டுமாக. யாரை படைக்காவிட்டால் இவ்வையகத்தையே நான் படைத்திருக்க மாட்டேன் என்று இறைவன் பறைசாட்டினானோ அப்படிப்பட்ட நாயகத்தின் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை நெறிகளை தங்களுடைய வாழ்க்கையில் கடுகளவும் பிசகாது பின்பற்றி ஒழுகிய அருமை சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், குறிப்பாக புனிதம் நிறைந்த இந்த ஜுமாவுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. இறைவனின் இறை இல்லமாம் திரு காபா ஷரீஃபையும் இறை தூதுவரின் பூங்காவனம் ரௌதா ஷரீஃபையும் புனிதம் நிறைந்த பைத்துல் முகத்தஸையும் திரும்ப திரும்ப குடும்பத்தோடு சந்திக்கக்கூடிய நல்ல நசீபை உள்ள ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. புனிதமான இந்த ஜுமாவுடைய மஜ்லிஸிலே நாம் எல்லாம் எப்படி ஒன்று கூடி அமர்ந்திருக்கிறோமோ இது போன்று நாளைய சுவனத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு ஒன்று கூடி அமரக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. எந்த களிமாவை இந்த உலகத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையை நடாத்திக் கொண்டிருக்கிறோமோ அக்களிமாவின் பிரகாரம் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வேளையில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற களிமாவை மொழிந்த நிலையில் மரணிக்கக்கூடிய நல்ல நசீபை உள்ள ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக என்ற துஆவோடு இந்த ஜுமாவுடைய பிரசங்கத்தை நான் துவக்கம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய பெரியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையால் புனிதமான ரமலானுடைய மாதத்தை கடந்து ஷவ்வால் மாதத்தினுடைய துவக்கத்தில் நாமெல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அன்பு பெருமக்களே, பொதுவாகவே உலக சூழல் அநியாயங்கள் இன்றைக்கு தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. நேர்மை நீதம் என்பதெல்லாம் சமீப காலங்களாக
வருவதை நாம் பார்க்கிறோம். பெரும்பான்மையானவர்கள் சிறுபான்மை சமூகத்தின் மீது தொடுக்கிற பல்வேறு வகையான தாக்குதல்கள் நாளுக்கு நாள் அதிகமாகி வருவதை நாம் பார்க்கிறோம். ஆக நீதம் என்பதும் நியாயம் என்பதும் நடக்கிற நிகழ்வுகளை பார்க்கிற பொழுது செத்துவிட்டதோ என்று சொல்லுகிற ஒரு ஐயப்பாடு நடுத்தர மக்களில் உள்ளங்களில் நடமாடுவதை நாம் பார்க்கிறோம். நன்றாகவே தெரிகிறது அநியாயம் என்று. ஆனால் அந்த அநியாயம் மிகைத்து வருவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் மார்க்கத்தை பொறுத்தவரை, இஸ்லாத்தை பொறுத்தவரை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நமக்கு சொல்லிவிட்டார்கள், என்னுடைய உம்மத்தில் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் நீதம் என்பது குறைந்து கொண்டிருக்கும், அநியாயம் என்பது, அக்கிரமம் என்பது அது தலை தூக்கி இருக்கிற ஒரு காலம் என் சமூகத்திலே வரும் என்று சொன்னார்கள். அதே போன்று அதிகாரம் படைத்தவர்களால், ஆட்சியாளர்களால் அவர்களை தேர்வு செய்த பாமர மக்கள் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள் ஆளாக்கப்படுவார்கள். அவர்களுடைய பொறுப்புகளை, பதவிகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் நசுக்கப்படுவார்கள். அவருடைய வார்த்தைகள் நசுக்கப்படும், அவருடைய செயல்பாடுகள் நசுக்கப்படும். தான் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை சொல்லுவதற்கும் கூட முடியாத ஒரு காலம் ஏற்படும் என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய அன்பு பெருமக்களே, இன்றைக்கு சமீப காலங்களாக உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் அது நடைபெற்று வந்தாலும் கூட ஜனநாயக நாடு என்று போற்றப்படுகிற, அதாவது எல்லா மதத்தவர்களுக்கும் அவரவர்களுடைய உரிமைகளை பேணி நடப்பதற்குண்டான சட்டதிட்டங்கள் சட்டத்துறையில் வடிவமைக்கப்பட்டு அது அமுலில் இருக்கிற இந்தியாவிலும் கூட அப்படிப்பட்ட ஒரு அவலம் வந்துவிட்டது என்பதை பார்க்கிற பொழுதுதான் நபி அவர்கள் சொன்ன அந்த ஹதீசுகள் நமக்கு ஞாபகத்திற்கு வருகிறார். பாசத்திற்குரிய அன்பு பெருமக்களே, பொதுவாகவே அநீதி இழைக்கப்படுகிற பொழுது எல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், ஒருவனை அடித்து விட்டால் அவன் அதோடு போய்விடுவான் என்று எண்ணுகிறார்கள். நாம் அடிக்க அடிக்க அநீதி இழைக்கப்படுகிற பொழுது ஒரு கட்டத்தில் அவர்களுடைய வேகம் என்பது கூடும். அடி வாங்குபவர்களுடைய வேகமும் அவருடைய கோபம் என்பது அது மிகப்பெரிய ஒரு மூர்க்கத்தனத்தை ஏற்படுத்தும். அது ஒரு கட்டத்தில் ஒரு மூர்க்கத்தனமான ஒரு சூழல் வருகிற பொழுது யார் அநீதியாக நடந்து விட்டார்களோ அவர்கள் பாடம் பெறுகிற ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒருவனை சாமானியமாக எடை போட்டு விடாதே. சாமானியமாக எடை போட்டு விடுகிற பொழுது சிறுபான்மைதானே, இவர்கள் சேர்ந்து என்னால் இவர்களால் என்ன செய்ய முடியும், இவர்களால் ஒன்றுமே முடியாது என்று சொல்லி அசட்டை நிலைக்கு யாரையும் நீங்கள் எடை போட்டு விடாதீர்கள். ஒரு கட்டத்தில் நீ இருக்கிற அந்த உயர்வுக்கு அவன் வந்து விடுவான், அவன் இருக்கிற தாழ்வு நிலைக்கு நீ வந்து விடுவாய். எனவே சாதாரண ஒரு சின்ன விஷயத்திலும் கூட இந்த நிலையை நீங்கள் கையாளாதீர்கள் என்பதை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், நமது நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிகழ்வுகள், நமது நாட்டிலே ஏற்பட்டிருக்கிற அவலங்கள். கண்ணியத்திற்குரிய அன்பு பெருமக்களே, இஸ்லாத்தினுடைய, இஸ்லாமியர்களுடைய உரிமைகள் ஒவ்வொன்றாக தனக்கு அதிகாரம்
இருக்கிறது என்ற தோரணையில் அதை கை வைத்து விட்டு வருகிறார்கள். ஒவ்வொன்றாக கை வைக்கப்பட்டு கொண்டு வருகிற சில விஷயங்கள் நடைபெறுகிறது, சில விஷயங்கள் நடைபெறவில்லை. அந்த ஒரு நிலையில்தான் நேற்றைய தினம் கூட வக்ஃபினுடைய அந்த சட்டத்திட்டத்தில் அந்த வக்ஃபினுடைய திருத்த மசோதா நேற்று பாராளுமன்றத்திலும் மேல் சபையிலும் அதாவது மெஜாரிட்டியை நிரூபித்து அதை அமலுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அன்பு பெருமக்களே, அது இந்த சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய சரிவு தான், இந்த சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு தான். நம்முடைய சொத்தை அரசாங்க சொத்தாக ஆக்குவதற்குண்டான ஒரு சூழல், யார் வேண்டுமானாலும் அதை அனுபவித்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிற ஒரு மாய சூழலை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். நடைபெறுமா நடைபெறாதா என்பது ஒரு உரம் இருந்தாலும் கூட சில நேரங்களில் இது போன்ற அநியாயங்கள் வருகிற பொழுது அந்த அநியாயத்தை நம்மால் எந்த அளவுக்கு நம்முடைய சக்திக்கு தகுந்தால் போல் எதிர்ப்புகள் காட்ட முடியுமோ அந்த எதிர்ப்புகளை பதிவு செய்ய வேண்டிய ஒரு கடமை இந்த சமூகத்திற்கு இருக்கிறார். நாம் எல்லாம் பார்க்கிறோம், நமக்கென்ன என்று இருப்பதல்ல, மாறாக பாசத்திற்குரிய அன்பு பெருமக்களே, மார்க்கத்தை பொறுத்தவரை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் இப்படியும் கூட சொல்லுவார்கள், அதாவது இத்தகி தாவத்துல் மظلومி, அநியாயம் செய்யப்பட்டவனுடைய பிரார்த்தனையில் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நம்ம இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறோம், நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. இரவு நேரத்திலே பாராளுமன்றத்திலே சட்டத்தை இயற்றி இருக்கிறார்கள். இந்த பாதிப்பு ஏற்படுத்திய நாம் கையை உயர்த்தினோம் என்று சொன்னால் அல்லாஹ் அதை தட்டுவது இல்லை. அந்த பிரார்த்தனை அல்லாஹ் அங்கீகரித்து விடுகிறான். எனவேதான் அதில் நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். அதே நேரத்தில் அநியாயம் நடைபெறுகிற பொழுது அந்த அநியாயத்தை அதை எந்த ரீதியில் அதை எதிர்க்க வேண்டுமோ எதிர்க்க வேண்டிய கடமை என்பது இந்த சமூகத்திற்கு இருக்கிறார். கண்ணியத்திற்குரிய அன்பு பெருமக்களே, இதனால தான் பள்ளிவாசல் என்பது வெறுமனே நாம் அதாவது இஸ்லாத்தினுடைய கடமை தொழுவது, நோன்பு வைப்பது, ஹஜ் செய்வது, ஜகாத்து கொடுப்பது, இது மட்டுமல்ல மார்க்கம் என்பது. இது மட்டுமல்ல மார்க்கம் என்பது. இறை இல்லத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்கெல்லாம் பயன்படுத்தினார்கள்? அன்றைக்கு நீதிமன்றம் மஸ்ஜிது நபவியில் தான் இருந்தது, குடும்ப பஞ்சாயத்துகள் மஸ்ஜிது நபவியில் தான் இருந்தது, அரசியல் தேர்வுகள் மஸ்ஜிது நபவியில் தான் இருந்தது. இப்படி என்னென்ன நிகழ்வுகள் இருக்கிறதோ எல்லா நிகழ்வுகளையும் பள்ளியில் தான் வைத்து பெருமானார் செய்தார்கள். வெறுமனே பள்ளியில நம்முடைய ஏதோ மதரசாக்கள் நடத்துவதும் ஏதோ இது போன்ற காரியங்கள் செய்வது மட்டுமல்ல, பள்ளிவாசல்களில் எல்லா காரியத்தையும் செய்ய முற்படுகிற பொழுது அல்லாஹ் அதிலே பரக்கத்தை வைத்திருக்கிறார். நம்ம எத்தனை விஷயங்களை பார்க்கிறோம். திருமணத்தை பள்ளியில் முடித்து கொடுத்தார்கள், திருமண முறிவை பள்ளியில் தான் வைத்தார்கள். அதே போன்று யாராவது பாதிக்கப்பட்டு நபி அவர்களிடத்தில் வந்தால் வாதம் விவாதம் என்று சொல்லுகிற எல்லாமே நீதிமன்றங்களாக பள்ளிவாசல்கள் இருந்தது. இரண்டு தரப்பையும் அமைத்து அழைத்து வைத்து அவருடைய வாதங்களை பெருமானார் கேட்பார்கள். நீதிமன்றங்களாக பள்ளிவாசல்கள் திகழ்ந்த காலங்கள் உண்டு. இப்படி பள்ளிவாசல்கள்ல எல்லா விஷயங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டினார்கள். அதனால தானே இந்த சமூகம் நம்மளுடைய காரியங்கள் எல்லாத்தையுமே பள்ளிவாசல் நாம் நடத்துவதற்குண்டான காரணம் என்னவென்று சொன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்த விஷயம், செய்து காட்டிய விஷயம் கூட அதுதான். அதனால தான் பள்ளிவாசலுடைய விஷயங்கள்ல ஏதோ நாம் தொழுவதும் நோன்பு வைப்பதும் ஜகாத்து கொடுப்பதும் மற்ற காரியங்கள் அதை குறித்து பேசுவது மட்டுமல்ல, பள்ளிவாசல் பொதுவான விஷயங்களிலே இறங்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழல்கள் வருகிற பொழுது இறங்க வேண்டிய ஒரு சூழல் நமக்கு இருக்கிறது, இறங்கித்தான் ஆக வேண்டும். நமக்கெல்லாம் தெரியும், இந்திய திருநாடு சுதந்திர போராட்டத்திலே அன்றைக்கு இருந்த இந்தியாவில் இருக்கிற எல்லா பள்ளிவாசல்களும் சுதந்திர வேட்கையை மக்களுக்கு மத்தியிலே எடுத்து வைத்தது. அன்றைய இமாம்கள் மக்களுக்கு மத்தியிலே சுதந்திரத்தினுடைய
அந்த பிரச்சாரத்தை செய்தார்கள். இன்று வரை டெல்லியிலே ஹூனி மஸ்ஜித் என்று சொல்லி ஒரு பள்ளிவாசல் இருக்கிறார். நமக்கெல்லாம் தெரியும், அங்கு சென்றவர்கள் பார்த்திருக்க முடியும். அந்த மிம்பர், இமாம் ஹுத்பா செய்த அந்த மிம்பர், அது ரத்தம் படிந்த மஸ்ஜித் என்று அந்த பள்ளிக்கு பேர், ஹூனி மஸ்ஜித் என்று சொல்லுவார்கள். இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி ஆங்கிலேயர்களை எதிர்த்து மிம்பர் படியிலே இருந்து பிரச்சாரம் செய்தார்கள். செய்கிற பொழுது மிம்பர் படியிலேயே அவர்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள், அங்கே அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அந்த ரத்தம் படிந்த மஸ்ஜித் இன்றும் டெல்லியிலே சாட்சியாக இருந்து வருகிறார். ஆக பள்ளிவாசல்கள் தான் இதற்குண்டான விமோசனத்தை ஏற்படுத்தக்கூடிய இடங்கள். எனவே தான் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இது போன்ற அரசாங்கம் இந்த மக்களுக்கு எதிராக சில விஷயங்களை கொண்டு வருகிற பொழுது பள்ளிவாசல்களை பரிமாற வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கிறது. நம்ம பார்க்கிறோம், மனிதர்களுடைய உள்ளத்தில் என்ன ஒரு யதார்த்த ஒரு வகையான பேச்சு அப்படின்னு சொன்னா, நீ உண்டு வேலை உண்டுன்னு பார்க்கப்பான்னு சொல்லுவான். நீ உண்டு உன் வேலை உண்டுன்னு இருந்துக்க, எதுக்கு தேவையில்லாத போய் என்ன செய்யணும், மூக்க நுழைக்கணும் அப்படிங்குவான். ஆனால் அது வல்ல மார்க்கம். சொல்ல வேண்டியதை சொல்லக்கூடிய இடத்தில் சொல்லக்கூடிய நேரத்தில் அது சொல்லி விடுவதுதான் மார்க்கம். அதுதான் மார்க்கம். செய்ய வேண்டிய செயலை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டிய இடத்தில் அதை செய்துவிட வேண்டும். அதுதான் மார்க்கம். மார்க்கம் அதைத்தான் நமக்கு வலியுறுத்துகிறது. ஹராமுக்கு போய்விடக்கூடாது, ஷரியத்திற்கு முரணாக போய்விடக்கூடாது, ஷரியத்தை ஒட்டி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அதாவது எல்லா விஷயங்களிலும் நன்மையை எதிர்பார்த்து பொது விஷயங்களில் உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்வது இருக்கிறதே, அதிலே அதிகமான நன்மை இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அது பொதுவான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி. ஆனால் பொதுவான விஷயங்கள் சுயநலத்துக்காக இருக்கக்கூடாது, தன்னை அறிமுகப்படுத்துவதற்காக வேண்டி இருக்கக்கூடாது, தன்னை பிரபலப்படுத்துவதற்காக வேண்டி இருக்கக்கூடாது. தான் சேர்ந்திருக்கிற, அதாவது சபைகள், நாம் சேர்ந்திருக்கிற கட்சிகள், அதனுடைய முன்னோட்டமாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எதிர்க்கிறார்கள். அது கூட பொதுநலம் இருக்க வேண்டும், சுயநலம் இருக்கக்கூடாது. அதே போலத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு நன்மையான விஷயம், அந்த நன்மையான விஷயத்தை நீங்கள் மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லுங்கள். தீமை என்று வருகிற பொழுது அந்த தீமையை தடுப்பதற்குண்டான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அது உங்களுடைய ஈமானை பரிபூர்ணமாக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். உங்களுடைய ஈமானை பரிபூர்ணமாக்கும். நன்மையான விஷயமா அதை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லுங்கள், தீமையான விஷயமா அதை தடுப்பதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அதையும் மக்களிடத்தில் சொல்லி இது தீமை, இதன் பக்கம் செல்லக்கூடாது என்று அந்த மக்களுடைய உள்ளத்தில் நீங்கள் பதிய வையுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதே போன்று தீமைக்கு எதிராகவும் அநீதத்திற்கு எதிராகவும் போராடுகிறோமே, அந்த போராட்டம் செய்யக்கூடியவன் வெற்றியாளன் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீதமான விஷயத்திற்கு அநீதிக்கு எதிராக போராடுவது என்பது, நாம் களமாடுவது என்பது, அவன் வெற்றியாளர் என்று இந்த சமூகத்திலே நபி அவர்களால் அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள். ஒரு அநீதி நடக்கிற பொழுது அதை தட்டி கேட்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறார். அதை மக்களுக்கு மத்தியிலே புரிய வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறார். பாசத்திற்குரிய அன்பு பெருமக்களே, அவர் இருக்கிறாரு இவர் இருக்கிறாங்கலாம் பார்க்கக்கூடாது. பதிவு செய்ய வேண்டியதை பதிவு செய்து விட வேண்டும். அமைச்சர் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு அதனால அதை பேசக்கூடாது, முதல்வர் நம்ம பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு அதனால பேசக்கூடாது என்றெல்லாம் இருக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் சத்தியத்தை சொல்லுவதற்கு தயங்கக்கூடாது. சத்தியத்தை நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும். நிறைய இடங்கள் இருக்கிறது, சத்தியத்தை சொல்ல முற்பட்டால் மஹல்லாக்குள்ளேயே சொல்லுவாங்க, இதெல்லாம் அஜத்துக்கு தேவையா, இருக்கிற காரியத்தை பேசிட்டு போயிட வேண்டியதானே அப்படின்றாங்க. சில இடங்களில் சத்தியம் சொல்லுவதற்கு முட்டுக்கட்டையே ஓடப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் பேசாதீங்க, இதெல்லாம் பேசுங்க, இப்படி பேசுங்க, இப்படி பேசாதீங்க எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறார். கண்ணியத்திற்குரிய அன்பு நம்ம பள்ளிவாசலில் இல்லை, அதையும் சொல்லிட்டேன், நம்ம பள்ளிவாசலில் இல்லை.
கண்ணியத்திற்குரியவர்களே, சத்தியத்தை எடுத்து சொல்லுவதற்கு தயங்கக்கூடாது. அதனால நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொல்லுங்க சொன்னாங்க. இப்ராஹிம் நபி, மூசா நபி எதிரிகளிடத்தில் நேருக்கு நேராக சென்று சத்தியத்தை சொன்னார்கள். நேருக்கு நேராக சென்று சத்தியத்தை சொன்னார்கள். இன்னைக்கு அந்த மாதிரி ஆளுகளுக்கு முன்னாடி நம்ம போக முடியாது. போக முடியாதுன்னா அவன் பயந்துட்டு பாதுகாப்பு போட்டு வச்சிருக்கான். அதாவது நம்ம போக முடியாதுன்ட்டு இல்லை, இந்த பூனைப்படை யானைப்படையெல்லாம் இருக்கா இல்லையா, பிரதமர் வரும்போது உள்துறை மந்திரி எல்லாம் வரும்போது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எல்லா படையும் இறக்கிடுவான். எங்கேயா கொசு பிறக்குதா, ஈச்சை பிறக்குதா நல்லா பார்ப்பான். அவனுக்கே பயம், எவனா எதாவது பண்ணிடுவானா அப்படிங்கிற பயம். நான் கேட்குறேன், மக்கள் பிரதிநிதி என்ன செய்யணும்? மக்களோட மக்களாக தான் இருக்கணும். உயிர் போனாலும் பரவாயில்லன்னு இருக்கணுமா இல்லையா? அந்த மாதிரி எவனும் வரவே மாட்டானு. எல்லாம் இப்படி தான். அவன் உயிரை பாதுகாக்கிறதுக்கு ஒரு என்ன செய்யுது. இதில் வேற ஒரு 10 பேர்த்த நியமிச்சிருக்காங்கன்னா 10ல் ஒரு ஆள் திரும்பி நின்று அவன் மேலே கேஸ் ஆகிடும். பாதுகாப்பு படையில் ஒருத்தர் திரும்பி நின்று கேஸ் ஆகிடும். நமக்கெல்லாம் தெரியும், இந்த பஞ்சாபில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா இல்லையா? அந்த வழியை பிரதமர் வர நேரத்தில் தடுத்து நிறுத்தி போட்டாங்க. விவசாயிகள் என்ன செஞ்சுட்டாங்க? தடுத்து நிறுத்திட்டாங்க. ரோட்டில் போயிட்டு இருக்கிற வண்டி ஓரமாக நிறுத்தியாச்சு. கிட்டத்தட்ட 100 பாதுகாப்பு படையை சேர்ந்தவர் இருக்கிறாங்க. அதில் ஒரே ஒருத்தர் மட்டும் எங்கேயோ பார்த்து சொரிஞ்சிட்டு இருந்திருப்பாங்கன்னு தெரியுது. அவனை தனியாக கூட்டிகிட்டு போய் சலாம் போட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. அது பத்திரிகை முகப்பு செய்திகளாக வந்ததெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ எதுக்கு நான் சொல்கிறேன் கேட்டீங்கன்னா, மக்களுக்கு முன்னாடி வர்றதுக்கு என்ன இல்லை, அவர்களுக்கு தைரியம் இல்லை. குலபாக்கள் கலீபாக்களுடைய ஆட்சி காலத்தையெல்லாம் பாருங்களேன். நமக்கு நிறைய வரலாறு தெரியும். அபூபக்கர் இல்லாமல் ரோட்டில் போயிட்டே இருப்பாங்க. என்னப்பா உனக்கு என்ன தேவைன்னு கேட்பாங்க. ஏன் அப்போ என்ன எதிரிகள் இல்லாமல் இருந்தாங்க? அப்போ எதிரிகள் இருக்கத்தானே செய்தார்கள். உமர் இல்லாமல் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அது இரவு நேரத்தில் போவாங்க. இரவு நேரத்தில் அதிகமாக போவாங்க. இப்படி கலீபாக்களுடைய பட்டியல் எடுத்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஜஹல் கொலை செய்வேன்னு சொல்லிட்டே இருப்பான். அங்கே போய் மதீனாவில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதை மக்காவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ரசூலுல்லாஹ்வுடைய வீடுக்கும் அபூ ஜஹலுடைய வீடு எவ்வளோ தூரம் தெரியும். அவன் வீட்டை கடந்து தான் எங்கே வரணும், தொழுகைக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்யணும், காபாக்குள்ள நுழையணும். வீட்டை தாண்டி தான் போய் ஆகணும். கொலை செய்வேன் அந்த பக்கம் வர வழியை பார்க்க முடியாது. கடைசியில் ஒரு கட்டத்தில் வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்பாங்க. ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருப்பான், அநீதி இழைக்கப்பட்டிருப்பான். அதைத்தான் சொல்ல வரேன் நான். ஒருத்தன் அநீதி இழைக்கப்பட்டு வெளியூர்ந்து வியாபாரத்துக்கு வந்தவனுடைய காசை பிடிங்கிட்டு போயிருப்பான் அபூ ஜஹல். இந்த பொதுவாகவே இந்த கூட்டங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கிற கூட்டம் தான். இந்த சிறுபான்மை மக்கள் மீது எந்த சட்டத்தை எல்லாம் திணிக்கிறானோ இவன் எல்லாமே பார்த்தீங்கன்னா பின்னாடி சம்பாதிக்கிறவனா தான் இருப்பான். இது இப்போ இது அபூ ஜஹலுடைய வாரிசுகள். அவன் என்ன செஞ்சுட்டு, அப்பாவே ஒருத்தர் வியாபாரம் வந்திருக்க காசை பிடிக்கிட்டு போயிட்டான். அவன் போய் யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. எல்லாம் சொன்னான், முகமதுக்கு போய் சொல்லுங்க, அவர் வாங்கி தருவார் அப்படின்னு. இப்போ சொன்னாங்களா, முகமதா? அவன் அபூ ஜஹல் முகமது எங்கே பார்த்தாலும் வெட்டுவன் சொல்லிட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் வந்து சொல்லணும், அப்படியா? போவாங்க. அபூ ஜஹலுடைய கதவை போய் தட்டுவாங்க. கதவை தட்டோன்னு கதவை திறந்தா ரசூலுல்லாஹ் முன்னாடி நிற்பாங்க. வெட்டுறவன் என்ன செஞ்சிருக்க முடியுமா இல்லையா? பார்த்தோன்னே இப்படி பார்ப்பான். ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, இவருடைய காசை எதாவது தூக்கிட்டு வந்தியாப்பா? ஆமாம். உனக்கு கொடு. எந்த பதிலும் இல்லை. இல்லை. ஆமாம். எதுவுமே இல்லை. போயாச்சு, எடுத்து வந்து கொடுத்தாச்சு. வாங்கி கொடுத்து மட்டும் ரசூலுல்லாஹ் அந்த பக்கம் வந்துடுவாங்க. அபூ ஜஹல் பொண்டாட்டி கேட்பான், ஏங்க எங்கே பார்த்தாலும் முகமதை வெட்டுவேன் சொல்லி மட்டும் வீட்டு வாசப்படிக்கே வந்திருக்கிறா, பேசாமல் விட்டீங்க, நீ சரியான டப்பாவாக இருப்பியாட்டிருக்குன்னு கேட்டாங்களான்னு தெரியுது. ஏதாவது நம்ம வீட்டுக்காரமாக நம்மளை பார்த்து ஒன்றுக்குமே கையாளாக இருந்தால் எப்படி இருக்கும்? யோசனை பண்ணி பாருங்க. நம்ம வீட்டுக்காரமாக நம்மளை பார்த்து, என்னையா மனுஷன் நீ, உனக்கு கையாளாகவே செய்யலாம், அந்த ஆள் வர இழுத்து போட்டு மிதிக்கலாம் எத்தனை காலத்தை, நீ பேசாமே இருக்கிறேன்னு சொன்னால் இவன் அப்போதான் எனக்கு வீரமே வரும். அந்த மாதிரி அபூ ஜஹல் கேட்ட உடனே அபூ ஜஹல் சொன்னாலம்மா, முகமதை நான் பார்த்த மாதிரி நீ பார்த்துருந்தேன்னா நானாவது உயிரோடு இருக்கேன், நீ பார்த்துருந்தா செத்துருப்பேன்னு சொன்னானா. ஏன்ப்பா அப்படி சொல்கிற, ஏன் அப்படி சொல்கிறீங்க? இல்லை, முகமது வந்து நின்னார், அவருடைய 2 தோல் புஜத்திலையும் 2 சிங்கங்கள் கரிச்சித்து கொண்டிருப்பதை நான் பார்த்தேன்னு சொன்னான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு தைரியத்தையும் பாதுகாப்பையும் நல்லடியார்களும் கொடுத்தான். இந்த நாசமானவர்களுக்கெல்லாம் அப்படி கொடுக்க மாட்டான். இவன் பயந்துட்டு தான் போகணும், வேறு வழி இல்லை. குண்டு துளைக்காத காரு, குண்டு துளைக்காத கோட்டு, இதெல்லாம் போட்டால் தான் வெளியே நடமாட முடியாது. எதுக்கு சொல்ல வர்றேன்னு கேட்டால், அநீதி என்று வருகிற பொழுது அதை தட்டி கேட்கிற தன்மை, அச்சப்படக்கூடாது, பயப்படக்கூடாது, கேட்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அதைத்தான் மார்க்கம் சொல்லுகிறார். அதே போல பார்க்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க,
ஒரு தீமையை நீ என்ன செஞ்சுட்டு பார்த்துட்டியா, அப்ப நீ என்ன செய், முடிந்தால் உன் கரத்தால் தடு. ஒரு தப்பு நடந்துட்டு இருக்குது, அது கரத்தால் தடுக்க வேண்டிய விஷயம், கையில தான் தடுக்க முடியும்னா கையில போய் நீ தடு. இல்லை அப்படின்னு சொன்னா என்ன செய்ய, உன் நாவால் தடுக்க முடிஞ்சால் நாவால் சொல்லி தடுத்துரு. செய்யக்கூடாது, செய்ய, இது கூடாது, கூடு, நல்லா சொல்லு, சொல்லி அவனை மாற்றுவதற்குண்டான வழி ஏற்படுத்து. ரெண்டுக்குமே கட்டுப்படலையா, நாசமா போறப்பான்னு சொல்லி மட்டும் என்ன செஞ்சிரு, மனசுல வெறுத்துட்டு நீ வந்துரு. அது மிகப்பெரிய ஜிஹாதுன்னு சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மிகப்பெரிய ஜிஹாது. அதில் முதல் விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு தீமையை பார்க்கிற பொழுது உன் கரத்தால் தடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னைக்கு அன்பு பெருமக்களே, நாம் எண்ணி பார்க்கிறோம், இன்றைக்கு நடக்கிற விஷயங்கள் அத்தனையும் ஏறத்தாழ இந்த சமூகத்திற்கு நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துகிறார். எத்தனை இந்த சமூகத்தின் மீது இழைக்கப்படக்கூடிய அநியாயங்களை பாருங்கள். நேற்று நமக்கெல்லாம் தெரியும், அதாவது பாராளுமன்றத்தில் வக்ஃபினுடைய திருத்த மசோதாவை என்ன செஞ்சிட்டாங்க, தாக்கல் செஞ்சிருக்கான். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஜுமாவில் அந்த வக்ஃபு எப்படி அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள், வக்ஃபு எப்படி இருந்துச்சு, அதை எப்படி மாற்றி இருக்கிறாங்கிற விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஜுமாவில் உங்களுக்கு புள்ளி விவரமாக இன்ஷா அல்லாஹ் நமக்கு சொல்லுவோம். அப்போ நம்முடைய சொத்து அதை நம்ம அனுபவிக்கிறதுக்கு நம்முடைய லோக்கல் கலெக்டர் ஆட்சித்தலைவர் இருக்கானா இல்லையா, அவன் கையெழுத்து போடணுமா? நம்ம சொத்துங்க, நம்ம சம்பாதிச்சது, நம்மளுடைய முன்னோர்கள் உருவாக்கின சொத்து, வேற எவ்வளோ கையெழுத்து போட வேண்டிய கண்டிஷனை கொண்டு வந்து விட்டுருக்கான். இனி நிறைய இருக்கிறது, இன்ஷா அல்லாஹ் அது நம்ம ஜுமால பார்த்துக்குவோம். ஆக அந்த சட்டத்தை இரவு நேரத்தில் என்னன்னு தெரியல, எல்லா சட்டங்களும் பாராளுமன்றத்தில் இரவு நேரத்தில் கொட்டாய் விடுற நேரத்தில் தான் தீர்மானத்தை போட்டுறான். காஷ்மீருடைய அதாவது என்ன செஞ்ச, காஷ்மீருடைய முழு சுதந்திரத்தினுடைய பறிக்கக்கூடிய தீர்மானத்தை ராத்திரி 2 மணிக்கு போட்டான். எல்லாமே அப்படித்தான் போயிட்டு இருக்கு. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த சமூகத்திற்கு எதிராக எவ்வளவு பிரச்சனைகளை, எவ்வளவு உரிமைகளை பறிக்க முடியுமோ அத்தனை பறித்துக் கொண்டிருக்கிறார். நம்ம பார்க்கிறோம், பாபர் மஸ்ஜித் நமக்கெல்லாம் தெரியும், 450 வருஷம் தொழுத பள்ளிவாசல் நம்மை விட்டும் பறி போனது, உடை தெரிந்தார்கள். அடுத்து நம்ம பார்க்கிறோம், அதே போலதான் இன்னைக்கு சமீபத்தில் ஒரு 2 வாரங்களுக்கு முன்னால் ஹோலி பண்டிகை கொண்டாடுறோம் சொல்லி மட்டும் எல்லா பள்ளிவாசலையும் போட சொல்லிட்டான், தார்பாயை போட்டு மூட சொல்லிட்டான், ரோட்டில் நடந்து போகாதேங்க. எத்தனை அதே உத்தரப்பிரதேசத்தில் ஒளிப்பெருக்கிகள் மூலம் சொல்லுகிற பாங்கு சப்தங்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சமூகத்திற்கு எதிராக இந்தியாவுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபட்ட 800 ஆண்டு காலங்கள் இந்த நாட்டை ஆண்டு இஸ்லாமியர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சோதனையை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போல அடுத்து பாருங்களேன், மாட்டுக்கறி திங்காதேங்களாம், அதுக்காக வேண்டி ஆயிரக்கணக்கான கொலைகள். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இருக்கிறவங்க வீட்டில் போய் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்து வீட்டில் இருக்கிற கொலை செஞ்சான். இன்னைக்கு வரைக்கும் எவனும் வாய் திறக்கிறதில்லை, யாருமே வாய் திறக்கிறதில்லை. இந்த சமூகத்திற்கு எதிராக எத்தனை விஷயங்கள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்குது என்பதை பார்க்கிறோம். அதே போல பொது சிவில் சட்டம் கொண்டு வர்றதுக்கு முயற்சி மேற்கொள்றான். அது சில மாநிலங்களில் அமலுக்கும் கொண்டு வந்துட்டான். எங்கெல்லாம் பாசிச சக்திகள் ஆட்சி செய்கிறார்களோ அங்கெல்லாம் என்ன செய்யப்பட்டு விட்டது, பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது முழுமைப்படுத்த முடியுமா என்பது கேள்விக்குறியாக இருந்தாலும் கூட மக்களுக்கு மத்தியிலே அது அமலுக்கு வந்ததாக தகவல்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதே போல அடுத்து நம்ம பார்க்கிறோம், எங்கெல்லாம் பள்ளிவாசல்கள் கட்டப்படுகிறதோ நமக்கெல்லாம் தெரியும், இஸ்லாமியர்கள் எங்குமே புறம்போக்கு இடத்துல பள்ளிவாசல் கட்ட மாட்டோம். காரணம், தொழுக கூட நம்ம சொந்த காசை கொடுத்து வாங்கி தான் பள்ளிவாசல் கட்டுவோம். அதானே, சொந்த இடம் வாங்கி தான் நம்ம பள்ளிவாசல் கட்டுவோம். ஆனால் அந்த சொந்த இடத்தை வாங்குவதற்கும் தடை, வாங்கி பள்ளி கட்டுவதற்கும் தடை. இது இந்தியாவில் பல இடங்கள் நடக்குது. அது அங்கெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. கோயம்புத்தூர்ல 2-3 இடத்துல நடந்தாச்சு, குனியத்தூர்ல, பீலமேட்டில். ஆனால் நம்ம காசு கொடுத்து வாங்கியிருக்கிறோம் சொந்த இடத்துல கட்டுறதுக்கு. ஆனால் அவர்களுடைய அவங்க வழக்க ஸ்தலங்களை எல்லாம் குறை சொல்லுவது இல்லை. அதில் ஒருவரும் கூட என்ன செய்தாரு, ஒரு ஆணித்தரமான ஒரு கருத்தை வெளியிட்டார். புறம்போக்கு இடத்தில்
இஸ்லாமியர்கள் அரசாங்கத்தால் தரப்பட்டதோ அல்லது தராமல் இருந்த இடங்களிலோ எங்காவது பள்ளி கட்டிருந்தால் அத்தனை பள்ளிகளை நாங்கள் இடிக்கிறோம். ஆனா உங்களுடைய வணக்க ஸ்தலங்கள் அதே போல கட்டப்பட்டிருந்தால் இடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஒண்ணுமே இருக்காது, எல்லாத்தையும் எடுக்க வேண்டியது வந்துடும். அதான உண்மை, எல்லாத்தையும் எடுக்க வேண்டியது வந்துடும். காரணம், எதுவுமே அவருடைய சொந்த சொத்துக்களே கிடையாது. நமக்கு மார்க்கம் சொல்லுது, அல்லாஹ் ரசூலுடைய சட்டம் அது என்றிருந்தால் எத்தனை எத்தனை அநியாயங்கள் இன்றைக்கு தலைவரித்து ஆடிக்கொண்டிருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போல அதாவது அரசாங்கம் எப்படி இருக்கிறான்னா, உதாரணமாக இந்த இடத்துல இந்த கிரவுண்டில் போய் ஒரு பள்ளிவாசல் கட்ட போகிறோம்னு வச்சுங்களேன். டெல்லியில் இருக்கிறவங்க கேஸ் போடுறான், ஆசாத் நகரில் வந்து ஒரு பள்ளி கட்ட போகிறாங்க, அதை வந்து கட்ட விடாதீங்கன்னு. அது கோர்ட்டு அது வழக்காக எடுக்கிறான். கோர்ட்டு வழக்காகவே அதை எடுக்கிறான். நம்ம என்ன கேட்குறோம்னா, அந்த பகுதியை சேர்ந்தவனா அவன் இல்லை, எங்கோ இருக்கிறவங்களோட எதுக்கு நீ கேட்குற என்றிருந்தால் அது கேட்க வேண்டும் என்பதல்ல, அது கேட்டாகணும் அப்படிங்கிற எழுதாத சட்டங்கள் அவர்களுக்கு போடப்பட்டிருக்கிறது. அதான் யதார்த்த நிலை. இப்படி எத்தனை எத்தனை இந்த சமூகத்திற்கு எதிரான கொடுமைகள். அதே போல வேலூர் கோட்டை நமக்கெல்லாம் தெரியுமா இல்லையா? வேலூர் கோட்டை, அங்க அந்த கோட்டைக்குள்ள கிறிஸ்தவர்களுடைய ஆலயம் இருக்கிறது, இந்து சகோதரர்களுடைய வணக்க ஸ்தலம் இருக்கிறது, பள்ளிவாசலும் இருக்கு. அது ரெண்டுமே இயங்கிட்டு இருக்குது. நம்ம பள்ளிவாசல் மட்டும் பாலடைஞ்சு கிடக்குது. அது இன்னைக்கு கேஸ்ல இருக்குது. அங்க ரெண்டு அவருடைய வணக்க ஸ்தலங்களும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நம்ம பள்ளிவாசல் பூட்டப்பட்டிருக்கு. அது ஒரு காரணம், நம்மளையும் சொல்லலாம். நம்ம ஒரு காரணம் அதுக்கு நம்மளால இருக்கலாம். காரணம் என்ன கேட்டா, அந்த பள்ளிக்கு யாருமே நம்ம ஆளுக்கு போறது இல்லை. போகாமனதுனால அது பால் அடைஞ்சு போய் கேஸ் போட்டு நிறுத்தி வச்சிட்டான். புதுசா உள்ள போற நேரத்தில் நீ வராதுன்னு சொல்லி தடுத்துட்டான். இன்னைக்கு வரைக்கும் அது கையில் கிடைக்கல. நீங்க வேலூர் கோட்டைக்குள்ள போனீங்கன்னா இப்போ நீங்க போய் பார்க்கலாம். ஆக இப்படி இஸ்லாமியர்களுக்கு எதிரான பல்வேறு சட்ட விதிகளை இன்றைக்கு சமூகத்தில் அதாவது நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போலத்தான் பாருங்களேன், இந்த சமூகத்திற்கு எதிராக அவரவருடைய உரிமைகள் அவரவருடைய மதம் சார்ந்த நிலையில் அனுபவித்துக் கொள்வதற்கும் வாழ்வதற்கும் இந்திய சாசன சட்டம் இடம் கொடுக்கிறார். அதை அப்படியே மறைச்சு வச்சுட்டான். அதை அப்படியே மறைத்து வைத்துத்தான் இத்தனை சட்டங்களை அவன் கொண்டு வரான். அதை எல்லாம் தவிடுபடியாக்கி விட்டு தூக்கி எறிந்து விட்டு என்ன செய்யறான், எவ்வளவு சட்டங்களை புகுத்தி கொண்டிருக்கிறான். அதே போலதான் என்ஆர்சி, சிஏஏ, இந்த குடியுரிமை சட்டம் பார்க்கறோமா இல்லையா, அத்தனை சட்டங்களும் இந்த சமூகத்திற்கு எதிராகத்தான் செஞ்சுட்டு இருக்கான். வேற சமூகத்திற்கு எதிராக ஏதாவது ஒரு சட்டத்தை இந்த 10-12 வருஷத்துல மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கா நீங்க ஆய்வு செஞ்சு பாருங்களேன். எதுவுமே கிடையாது. ஏன்னா அவனெல்லாம் அவனுக்கு மேற்றே இல்லை. நம்ம தான் அவனுக்கு அலர்ஜியே. இஸ்ராயலே நம்ம தான், இஸ்ராயலே நம்ம தான். இவனுங்களை விட்டா சரியாகாதுரா, தாடி வச்சவனுங்களை விட்டாலே ரொம்ப தான் அப்படிங்கிற விளங்கி வச்சிருக்கான். அதனால தான் முழுக்க முழுக்க இந்த சமூகத்தை மண்டையில தட்டிக்கிட்டே இருக்கிறான். எத்தனை எத்தனை விஷயங்கள். அதாவது அரசாங்கத்தை மீறி வீடு கட்டி இருக்கிறான், வரி கட்டலை, தப்பு செய்யலாம். ஒரு அரசாங்கம், மாநில அரசாங்கம் தப்பு செய்யக்கூடிய வீட்டை இடின்னு சொல்லுது, தாராளமாக இடிச்சுக்க, தப்பு, சரி. அதெல்லாம் முஸ்லீம் வீட்டை மட்டும் இடிக்கிறேன், வேற யாருமே தப்பு செய்யலையா? வேற யாருமே தப்பு செய்யலையா? உத்தரப்பிரதேசத்தில் இஸ்லாமியர்களுடைய வீடு மட்டும்தான் கிட்டத்தட்ட 7-8 வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது, இடிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இப்ப இவர்கள்லாம் தவறு செய்யவில்லையா என்று சொல்லி பட்டியல் கொடுக்கிறாங்க. எந்த பதிலுமே இல்லை, எந்த பதில். ஆனால் கோர்ட்டு கடுமையான கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் சந்தோஷம். எதுக்காக அந்த கண்டனம் தெரியல, அதையும் நம்ப முடியல, அதையும் நம்ப முடியல. அது எதனால அந்த நீதிபதிக்கு அந்த இரக்கம் ஏற்பட்டது என்று சொன்னால், ஒரு வீட்டை இடிக்கிற பொழுது தன்னுடைய வீடு இழிந்து உழுகுது. ஒரு குழந்தை, ஒரு 3-4 வயசுக்குள்ள படிக்கிற புக்கு வந்து அந்த வீட்டிலேருந்து வெளியில் வந்து விழுந்தோடனே அதை போய் எடுத்துட்டு வருது. அதை பத்திரிகையாளர்கள் போட்டோ பிடிச்சிட்டான். அது ஒரு பேசும் பொருளாக அது மாறிவிட்டது. பேசும் பொருளாக
மாறிடுச்சு. உடனே அது நீதிபதியுடைய உள்ளத்தை தட்டி இருக்குது, சொரிஞ்சிருக்குது. அப்போ தான் அதை கொண்டு வரோம். நம்ம என்ன கேட்குறோம் கேட்டால், வீட்டை கட்டி கொடு, அதுதான் சட்டம். வீட்டை கட்டி கொடுக்கணும். நீ அரசாங்கத்துக்கு, மாநில அரசாங்கம் என்ன செய்யணுமாமா, அதாவது ஃபைன் கட்டணுமாமா. யாரு கட்டுறது? அவனுக்கு கட்டிக்கிறது. இதுவும் ஏமாற்றக்கூடிய வேலை. எதுக்கு சொல்ல வர்றேன்னு கேட்டால், இந்த சமூகத்திற்கு எதிராக பல்வேறு பிரச்சனைகள் இன்றைக்கு நாட்டிலே நடந்து கொள்கிறது கண்ணியத்திற்குரியவர்கள். அதனால நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அநீதி நடக்கிற பொழுது சஹாபாக்களும் சரி, நபியவர்களும் சரி, அந்த அநீதியை தட்டி கேட்கக்கூடிய விஷயத்தில் கவனமாக இருந்தார்கள். அதில் அவர்கள் தயக்கம் காட்டவில்லை. ஆனால் இன்றைக்கு நாட்டினுடைய சூழல் எப்படி இருக்குது என்று சொன்னால், அநீதிக்கு எதிராக யார் வக்கிரமாக போராடுகிறார்களோ அவர்களை தூக்கி கொண்டே போட்டுறான். அவருடைய குரல் வலையை நசுக்கி விடுகிறார்கள். ஏதாவது வழக்குகள் அவர்கள் மீது போட்டு அவருடைய குரல் வலை வளைக்கப்பட்டு விடுகிறார். அவருடைய இந்த வேகமான நிலை அப்படியே ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்டு விடுகிறார். அதெல்லாம் ஒரு எல்லை வரைக்குத்தான் போகும், அதுக்கு மேலே போகாது. இருந்தாலும் கூட பாசத்திற்குரிய அன்பு பெருமக்களே, நாம் அநீதி இழைக்கப்பட்டு வருகிறோம். ஒரு தடவை இழைக்கப்படவில்லை, தொடர்ந்து அநீதி இழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எனவேதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அநீதி இழைக்கப்பட்டவருடைய பிரார்த்தனையிலே நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வோம். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு வக்ஃப் திருத்த மசோதா என்று சொல்லுகிற சட்டத்தை பாராளுமன்றத்திலும் மேல் சபையிலும் நிறைவேற்றி இருக்கிறார்கள். குறைந்தவர்கள் அதிக ஆதரவு கொடுத்திருந்தாலும் கூட நிறைவானவர்கள் ஆதரவு தெரிவிக்கவில்லை. சமூகத்திற்காக வேண்டி மிகப்பெரிய போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் பாராளுமன்றத்திலே தெரிவித்திருக்கிறார்கள். ஆணித்தரமான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அதற்காக வேண்டி இந்த சமூகம் அவர்களுக்கு நன்றிகடனாக இருக்கும் என்று இருந்தாலும் கூட, அதற்கு எதிராக எங்கெல்லாம் போராட்டங்கள் நடைபெறுகிறதோ அந்த போராட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டிய கடமை இந்த சமூகத்திற்கு இருக்கிறது. யாருக்கோ எனக்கோ அப்படின்னு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஒண்ணுமில்லாமல் ஆக்கப்பட்டு விடும். அதனால தான் பொதுவாகவே உங்களுக்கு தெரியும், ஆணின் பெருமக்கள் வீதிக்கு வருவது என்பது வெகு சீக்கிரமா வரமாட்டாங்க. ஆனால் வர வேண்டிய சூழலுக்கு வருவார்கள். அது வந்தால் அல்லாஹ் அதனை மகத்தான வெற்றியும் தருவான். அப்படித்தான் குடியுரிமை சட்டத்தினுடைய நிலை உங்களுக்கு தெரியும். அது இன்றைக்கு கிடப்பில் போடுவதற்குண்டான காரணம் ஜும்மாவுடைய பயான்கள், ஜும்மாவுடைய சப்தங்கள், உலமா பெருமக்களுடைய எதிர்ப்பு குரல்கள் அடங்கி போவதற்குண்டான சூழலை ஏற்படுத்தியது. இன்றைக்கும் அதே போன்றுதான் வக்ஃப் சட்டத்திற்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதற்கு எதிராக உலமாக்கள் இன்றைக்கு களத்தில் இறங்கி இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 13ஆம் தேதி தமிழகத்தில் இருக்கிற உலமாக்கள் தமிழ் மாநில ஜமாஅத் உலமா சபையின் சார்பாக மாவட்டத்தினுடைய ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய தலைநகரங்களில் அதனுடைய கண்டன பொதுக்கூட்டங்களை நடத்த சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு விளம்பரத்தை நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். ஒரு வாரத்திற்கு முன்னாலேயே உங்களுக்கு நாம் சொல்லுகிறோம், இன்ஷா அல்லாஹ் 13ஆம் தேதி யாரும் எங்கும் சென்று விடாதீர்கள். நம்முடைய எதிர்ப்பு குரலை அவர்களுக்கு காட்ட வேண்டியது இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை 13ஆம் தேதி கோவை வின்சென்ட் ரோட்டில் வைத்து மகத்தான மிகப்பெரிய கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதிலே மேல் சபையிலே இன்றைக்கு, அதாவது இந்த வக்ஃபினுடைய சட்டத்திற்காக வேண்டி சிறப்பு குழு மத்திய அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டது. அதில் ஒருவர் தான் திமுகவை சேர்ந்த அப்துல்லா எம்பி. அவரும் பேசுவதற்காக வேண்டி வருகை தர இருக்கிறார். எனவே பாசத்திற்குரிய அன்பு பெருமக்கள் திரளான முறையில் அதில் கலந்து நம்முடைய எதிர்ப்புகளை நாம் பதிவு செய்ய வேண்டும். நேரங்களையும் காலங்களையும் இப்பொழுதே அதற்கு நீங்கள் ஒதுக்கி வைத்து விட வேண்டும் என்பதையும் கோரிக்கையாக வைத்துக் கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் எடுக்கிற முயற்சிகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக, வெற்றியை தருவானாக. இந்த சமூகம் இஸ்ஸத்தோடும் கண்ணியத்தோடும் வாழ்வதற்கு அல்லாஹ் வழியை வெகு சீக்கிரம் ஏற்படுத்துவானாக. அநியாயக்காரர்கள் விளங்கி நிற்பதற்குண்டான சூழலை அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. இல்லை என்று சொன்னால் அவன் என்ன தீர்மானித்திருக்கிறானோ அந்த தீர்மானத்தை அல்லாஹ் வெகு சீக்கிரம் வழங்குவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان